எக்ஸ்கியூஸ் சார், ஹியர் யோர் ஃபுட் அப்படின்னு ஒரு அட்டை பொட்டியை கொடுத்து, அதுவும் ஒரு அலுமினியம் பேப்பர்ல முன்ன அட்டை பொட்டியா காட்டும். அதை இவன் சாப்பிடணும். அது என்னைக்கு செஞ்சதோ என்னவோ. சாச்சா, நீ நல்லா சாப்பிடல இங்கேயே. இல்ல சிவபாலா, அம்மா சொன்னா கேட்க மாட்டியால? செத்த பொறுத்து அப்புறமா முடிவெடுத்தா என்னல? மும்பைக்கெல்லாம் போக வேண்டாம்ல, சொன்னா கேளுல. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துறேன். இல்ல சாம்பார் போதுமா இல்ல நான் பேசினது போதுமா? ரெண்டும் தான். கால் டாக்ஸி வந்துருச்சு. தனியண்ணே சொல்லுங்க தம்பி. என் சூட் கேஸ்லாம் எடுத்து டாக்ஸில வைங்க, நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. இல்ல சிவபாலா, சொன்னா கேளுல, போவாதல. இல்ல நீ ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு நம்மள்ட்ட என்ன கார் இல்லையான்னு நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே? என்னமோ என்ன இது இப்பெல்லாம் ஏர்லைன்ஸ் காரனுங்க வீட்டுக்கே கார் அனுப்பிச்சு பிக்கப் பண்றானா? இல்ல சிவபாலா, இருல, சொன்னா கேளுல, போகாதல. இல்ல அம்மா சொன்னா கேட்க மாட்டியால? நெல்லுல, போகாதல. இல்ல இல்ல சிவபாலா, தாய்ப்பாசம் ஓடுது. ஹலோ, என்னாச்சுடா? தடுக்க முடியலடி, போயிட்டான். போயிட்டானா? ஆமா, அம்மையை சமாதானப்படுத்துறோம், அப்புறம் பேசுறேன். என்னடி ஆச்சு? சிவபாலன் கிளம்பிட்டானா? ஆமாண்டி, பாண்டியால அவனை தடுக்க முடியலையா? டேய், அவன் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டானாண்டா. போயிட்டானா? சந்தோஷம். கரெக்ட் டைம் போறலாம், வண்டியில ஏத்த மாட்டானுலாமே. அது வர இருக்குலா, அப்புறம் பிளைட் டிக்கெட்டையும் திருப்பி தர மாட்டானுவ. வேஸ்டா தான் போவான். அண்ணா, அப்ப நான் வேலைக்கு கிளம்பவா? இல்லை, அதான் 1 மணி நேரம் லேட்டா வரும்னு ஸ்டேஷன்ல சொல்லிட்டாளா. பரவ என்னல, 1 மணி நேரம் இருந்துட்டு போல. அதானே, இனிமே காலம் பூரா இந்த வீட்டுல தானே இருக்க போற. ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடு பாரு. இல்ல, என் தங்கச்சி வீராவுடைய கல்யாண வாழ்க்கை விஷயமா தான் மேடம். அது அவளை வச்சுக்கிட்டே ஸ்டேஷன்ல நின்று பேச முடியாது இல்லையா, அதான் உங்களை கொஞ்சம் தனியா பேசணும்னு வர சொன்னேன். அதான் முடிஞ்சு போச்சே. உங்க தங்கச்சி அவ புருஷன் கூட வாழ சம்மதம்னு சொல்லிட்டான்னு சொன்னீங்க. ஸ்டேஷன்ல இருந்து கூட தகவல் வந்துச்சே. அதுலதான் மேடம் இப்போ ஒரு சின்ன சிக்கல். அதுக்குதான் உங்க உதவி தேவைப்படுது. என்ன உதவி சண்முகம்? நீ சொல்ற மாதிரி அவளும் புருஷனோட சேர்ந்து வாழ சம்மதம் சொல்லிட்டா. ஆனா அவ புருஷனோட சேர்ந்து புருஷன் வீட்டுல போய் சேர்ந்து வாழணும்னா அவ மாமியாரோ மாமனாரோ எங்க வீட்டுல வந்து அழைச்சாதான் அவ அங்க போவான்னு ஒத்த காலம் நின்று அடம்பிடிக்கா மேடம். பிரில்லியன்ட்ங்க சண்முகம். உண்மையிலேயே வீரா எதை நினைச்சு இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு லீகலா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கதான் வீடு தேடி வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சரி, அதை விடுங்க. அப்படி வீரா சொன்னா அவங்களோட மாமனார் கிட்ட தானே நீங்க பேசணும், என்கிட்ட ஏன் பேசுறீங்க? மேடம், அந்த ஆளுதான் ஒரு கோளாறு இல்ல மேடம். ஆரம்பத்துல இந்த சிவபாலம் இவளுக்கு தாலி கட்டினது பிடிக்காம அவ முடியாதுன்னு சொன்னான். அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு நீதான் வந்து வாழணும், எங்க வீட்டுக்கு நீதான் வந்து வாழணும் அப்படின்ட்டு வீடேறி வந்து அழைச்சாரு. அப்பெல்லாம் இவ போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப இவ கொஞ்சம் மனசு மாதிரி ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவர் வந்து கூட மாட்டேங்காரு. ஆரம்பத்துல இருந்தே இவ கழுத்துல ஏறின தாலிய கயிட்டுறதுக்கு தான் வேலை பாக்குறாரு மேடம். சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. அட பாவி, இப்படி ஒரு மனுஷனா? இதை விட ரொம்ப கேவலமான மனுஷன் மேடம் வந்தாலு. வந்தாலே வந்து என் தங்கச்சிய வீட்டுல வந்து அழைச்சாதான் இவ போவேன்னு சொல்லுதா. அப்படி இவ போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும். ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலத்துக்கு உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். ஒருவேளை சவுந்தர பாண்டியன் சார அரெஸ்ட் பண்ணா சட்டப்படி சிவபாலனையும் சேர்த்துதான் அரெஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? அது எனக்கு ஓகே மேடம். அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே செய்தோம். அது ஓகே தான். ஆனா அரெஸ்ட் பண்ணியும் அந்த ஆளு வீராவை அழைச்சிட்டு போறதுக்கு ஒத்துக்கலனா? மேடம், அந்த ஆளு வெளியில பாக்குறதுக்கு தான் அப்படி வீராப்பா பேசி சுத்தி திரிவாரு. ஆனா உள்ளுக்குள்ள சரியான தொட நடுங்கி நீங்க போய் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னாலே அந்த ஆள் ஒத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அழைச்சிடுவாரு. நல்லது நடந்தா சந்தோஷம்தான். சரி,
நான் உடனே இதுக்கான வேலையை செய்யறேன். உங்களை தான் மலை மாதிரி நம்பியிருக்கேன் மேடம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, அதனால நானும் இது நல்லபடியா நடக்கணும்னு. இந்த வெறும் பையன் என்னமோ உளருதானே. நிஜமாவே என் தம்பி சவுந்தரம் இந்த போலீஸ்காரிய கூப்பிடுறதுக்கு தான் வர்றானா? வா மாமனாரே. வணக்கம். வா பாண்டி. ஆ, ஆ. ஏலே, போலீஸை ஏவி விட்டு நினைச்சதை சாதிச்சு விட்டேல்ல. ஆடா கண்டுபிடிச்சிட்டியா மாமனாரே? ஆ? விட மாட்டேன்லே, இதை நான் சும்மா விட மாட்டேன் நான். மாமனாரே, நீ பேச வேண்டிய டயலாக் இது இல்லைல்ல, அதான் வீடேறி வந்துட்டிய. டக்குன்னு பேச வந்த டயலாக பேசிடுங்க. சம்பந்தக்காரர் வீடு தேடி வந்திருக்காரு, அவரை போய் நிக்க வச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. வந்தவருக்கு காபி ஈப்பி கொடுத்து உட்கார வச்சு ஆசவசப்படுத்த வேண்டாமா? நீங்க வாங்க உட்காருங்க சம்பந்தார. என்ன மாமனாரே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க. சொன்னா தானே தெரியும், சொல்லுங்க. சம்பந்தி வாங்க வந்து உட்காருங்க. ஆட சொல்லுங்க மாமனாரே. அட நாங்க தானே இருக்கோம், எதுக்கு தயங்கிட்டே இருக்கீங்க? தைரியமா சொல்லுங்க. ஏங்க பேசி அழைக்கணும்னு தானே வந்தீங்க, சட்டு புட்டுன்னு பேசுங்க. ஓ, சொல்ல வந்ததை சொல்லுங்க.